ஹalleluya, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நாம் இதை கடந்த 3 நாட்களாக பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். ஹalleluya. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருந்து பிரகாசிப்பிக்கிற சுடர்களைப் போல கர்த்தருக்காக மகிமையாக ஜீவிப்பீர்கள். நாம் பார்த்தோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே என்று நாம் பார்த்தோம். பிரகாசிக்கப்படுவதற்கு தகுதி எதுவும் தேவையில்லை. இயேசுவை விசுவாசித்தால் நாம் தேவனால் பிரகாசிக்கப்படுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. உன் கண் நல்லதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று நாம் பார்த்தோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்மில் உள்ள வெளிச்சம் எவ்விதமாக இருளாகும் என்றால், நாம் பார்க்கிற காரியங்கள் மூலமாக. நம்முடைய கண் எதை பார்க்கிறது? நாம் இயேசுவையே பார்த்து கொண்டிருந்தால் இயேசு ஒளியாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசித்தோம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றும், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றும் நாம் வாசிக்கிறோம். இந்த ஒளியாய் இருக்கிற இயேசுவையே நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும் என்றால், நம்முடைய கண்கள் நல்லதாயிருந்து நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருக்கும். இதை நாம் பார்த்தோம். இன்னும் நாம் என்ன பார்த்தோம்? மங்கி எரிகிற திரியை அவர் அணையாதவர் என்று நாம் பார்த்தோம். நான் பிரகாசிக்கிற சுடரா இல்லாமல், ஒருவேளை நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் குறைவாக காணப்படுகிறது என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்கிற தேவன் அல்ல. ஒருபோதும் அவர் உங்களை அணைத்து போடவோ உங்களை அழித்து போடவோ அவர் முற்படவே மாட்டார். உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தி உங்களை தம்முடைய அன்பினால் நிரப்பி உற்சாகமான பாதையிலே உங்களை வழிநடத்தி செல்லவே கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எப்போதும் வெற்றி பெற்றவர்களாக, வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறவர்களாக வாழவே அவர் ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவருடைய உயிரை கொடுத்து உங்களை ரட்சித்திருக்கிறார். அவருடைய விலையேறு பெற்ற இரத்தத்தை கொடுத்து உங்களை ரட்சித்த ஆண்டவர் நீங்கள் தோற்று போவதை விரும்புவதில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவன் வெற்றியின் தேவனாக இருக்கிறார். நீங்களும் வெற்றியின் பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள். எனவே நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து பிரகாசமாக சுடர் கொடுக்கிறவர்களாக வாழ்வீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவை விசுவாசித்து நீங்கள் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அக்கினி அவிந்து போகக்கூடாது. அந்த அக்கினி அவிந்து போகாமல் இருக்க இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஊற்ற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஜீவனுள்ள பலியாக நாம் இருக்கிறோம். நாம் நம்மை கர்த்தருக்கு முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் சர்வாங்க தகன பலியாக இருக்கிறோம். நாம் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாமல் எப்போதும் அனல் மூட்டி எரிய விடுகிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம் மீது எண்ணெயாக பொழிந்து கொண்டு நம்மிலிருந்து பாய்ந்து செல்லுகிற ஒரு நதியாக இருக்க நாம் அனுமதிக்கும் போது சர்வாங்க தகன பலி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறதாக, கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலிகளாக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், நம்முடைய கிரியைகள் நம்முடைய பிரகாசத்தின் அளவாக இருக்கிறது, நம்முடைய பிரகாசத்தின் வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நாம் பார்த்தோம். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்று தோட்டக்காரன் கூறுகிறார் என்றும் கூட நாம் பார்த்தோம். நம்முடைய மாம்சத்திலே நன்மை இல்லை. நமது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் பிழைத்திருக்கிறது எனக்காக அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்மில் இயேசு வெளிப்படும் போது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நாம் அன்று பார்த்தோம், பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். பிசாசின் இச்சை என்னவாக இருந்தது?
அவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும். நான் என்ற பெருமை அவனுக்குள்ளாக வந்தது. அப்ப பிசாசின் இச்சை நான் என்கிற சுய பெருமைதான். நாமும் ஒருவேளை சுய பெருமை உடையவர்களாக இருப்போம் என்றால் அது பிசாசின் இச்சையாக இருக்கும். அந்த பிசாசு பரலோகத்திலே தன்னை உயர்த்த முடியாமல் அவன் பிசாசாக மாறிவிட்டான். இப்பொழுது அவனுடைய அந்த பெருமையை, சுய கௌரவத்தை, சுய கௌரவம் அல்ல, அதாவது சுய பெருமை, நான் என்கிற பெருமை, அந்த பெருமையை நமக்குள்ளாக கொண்டு வருவதன் மூலமாக அவனுடைய இச்சையை நம்மை செய்ய அவன் தூண்டுகிறவனாக இருக்கிறான். நமக்குள்ளே பெருமை வரும் என்றால் பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இயேசு சொல்கிறார், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்ளுகிறான் என்று. எனவே நாம் இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனை அவருக்காக நாம் கொடுக்கும்போது அதை நம்மை நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைத்து கொள்வது, நம்முடைய சுய இஷ்டங்கள், சுய விருப்பங்கள், சுய ஆசைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, நம்முடைய மாம்சத்தின் ஆசைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைத்து நம்முடைய ஜீவனை தேவனுக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளும்போது அதுதான் பரலோகத்திற்கு செல்லுகிற இடுக்கமான வாசலாகும். நாம் எந்த ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து நாம் மனம் திரும்பி உடனடியாக நாம் ரட்சிக்கப்படலாம். ஆனால் இந்த ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிற தன்மை என்பது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான் என்ற வசனத்திற்கு ஏற்றபடியாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பலவந்தம் பண்ணி அவருக்குள்ளாக நம்மை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் இந்த சுயமானது வெளியே வந்துவிடும். நாம் எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியிலே இருந்தாலும் நம்மை அறியாமலே திடீரென்று இந்த மாம்சத்தின் கிரியைகள், இந்த மாம்சத்தின் ஆசைகள் திடீரென்று வெளியே வருகிறதாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆவியானவருக்குள்ளே இருந்து அதை எப்பொழுதும் அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி, பவுலே சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குபவன் யார் என்று. இந்த உலகத்துல இருக்கும்போது நாம் இந்த மாம்சத்தின் கிரிகளை அழிப்பதற்கு இதுதான் இடுக்கமான வாசலாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்லுகிற வாசல் இடுக்கமான வாசல். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுதான் இடுக்கமான வாசல் என்பதை கண்டுபிடிப்பவர்களே சிலராக இருக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிப்பவர்களும் அதிலே தொடர்ந்து நிற்க முடியாமல் சில சமயங்களிலே அவர்கள் தவறி விடுகிறார்கள். சில சமயங்களிலே அவருடைய மாம்சம் தலை தூக்கி விடுகிறதாக இருக்கிறது. ஆனால் இது இடுக்கமான வாசல் என்றாலும் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் போகும்போது இது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த மாம்சத்தை நாம் சிலுவையில் அறைந்தவர்களாக, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக, பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுகிறோம். இன்றைய தினத்திலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்க வேண்டும், நம்முடைய மாம்சம் மரித்திருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இது இந்த உலகத்தில் மட்டும்தான். நாம் பரலோகத்திற்கு போன பின்பு இவ்விதமாக மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பரலோகத்திற்கு போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இங்கு உலகத்திலே தான் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் போய் நாம் மரித்திருக்க வேண்டிய தேவையில்லை. அங்கு நமக்கு அவர் புதிய நாமத்தை அவர் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நாம் இந்த 666 அதை தான் நம்ம எப்பவுமே நம்ம கேள்விப்பட்டு அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல
ஜெயம் கொள்கிறவனுக்கு ஒரு வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன், அந்த கல்லின் மேல் அதை வாங்குகிறவனே அன்றி வேறொருவனுக்கும் தெரியாத ஒரு புதிய பெயரை அவருக்கு கொடுப்பேன். இப்ப நமக்கு ஒரு பெயரை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த உலகத்திலே நமக்கு பெற்றோர்கள் நமக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய உண்மையான பெயர். அந்த பெயர் அவர் உண்மையான குறிக்களில் எழுதி நாம் பரலோகத்திற்கு போகும்போது அதை நமக்கு தருவார். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்கள். அதை நினைத்து பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய பெயர் என்னவாக இருக்கும்? யாக்கோபை இஸ்ரவேலே என்று மாற்றினார், ஆபிராமை ஆபிரகாம், சாராயை சாராள் என்று மாற்றினார். ஆனால் ஜெயம் கொண்டு நாம் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு தான் அந்த பெயர் தெரியும், கல் எழுதி. அப்படி ஒரு சீக்ரெட் கிஃப்ட். பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியங்கள் பரலோகத்தில் நடைபெற இருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு போகும்போது நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறவர்கள் நம்மால் எண்ணி பார்க்க முடியாதவைகள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்திருக்கிறதுனாலே இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். 120 வருஷங்களை கொடுத்தாலும் பெரும்பாலும் யாரும் 120 வருஷங்கள் வாழ்வதில்லை. சீக்கிரமாகவே உலக வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். இந்த கொஞ்ச காலத்திலே நாம் இந்த வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தோம் என்றால் பரலோகத்திலே இந்த புதிய நாமத்தை அவர் நமக்கு தந்து நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலேயும் கூட 12-15 வசனங்களிலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 15வது வசனத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த உலகத்திலே நம்முடைய பெயர் பெரிய பெயராக ஆகவில்லை என்றாலும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போவோம், நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்வோம். அதிலே பெயர் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். இதுதான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு உண்மையான பெயரை ஆண்டவர் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார், நமக்கு அதை தருவதற்காக. எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நம்மை அறிக்கை பண்ண போகிறார். இந்த பூமியிலே தான் நம்ம மறித்திருக்கணும், மறைந்திருக்கணும். இதெல்லாம் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளை ராஜாவா அவர் மாத்திருவாரு. பிதாவின் முன்பாக நம்மளை அறிக்கை பண்ணுவார். 39வது வசனத்திலே, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த உலகத்துல நான் தான் பெரிய ஆளாயிரும், நான் தான் ஏசப்பாவை சின்னதாக்கிட்டு நம்ம பெருசாக்கிட்டோம்னா, யோவான் சொல்கிறாருல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆனா சில நேரத்துல நம்ம பெருகணும், அவர் சின்னதாகணும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா, ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான். ஒரு தாயின் கற்பத்திலே ஒரு குழந்தை இருப்பதை போல ஒரு குறுகிய காலம்தான். அந்த தாயின் கற்பத்துக்குள்ளே தாய்க்குள்ளாக மறைந்து அந்த குழந்தை 10 மாதம் இருந்து கொண்டு வெளியே வரும்போது அது அதற்குள்ள வாழ்க்கையை வாழுகிறது போல நாமும் இந்த உலகத்திலே கிறிஸ்துக்குள்ளே நாம் மறைந்து வாழ்ந்து பரலோகத்திற்கு போகும்போது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். அதாவது என்ன அர்த்தம்? கொஞ்சம், இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம்தான், 120 வருடங்கள். இதிலே நீ உண்மையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொடுத்தபடினாலே 1000 கோடி வருடங்கள், முடிவே இல்லாத மில்லியன் வருடங்களான நித்திய வாழ்வை உனக்காக நான் தருகிறேன். உனக்கு ஒரு பெயரை கொடுத்து உன்னை பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன்
தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். தேவதூதர்கள் முன்பாக எவ்வளவு தேவதூதர்கள் அங்கு இருப்பார்கள், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்து, நம்மை கூப்பிட்டு வைத்து ஆண்டவர் நம்மை அறிக்கை பண்ணுவார், பாருங்கள் என்னுடைய உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி அவர் அங்கு நம்மை கனம் பண்ணுகிறவராக இருப்பார். 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள். நாம் இயேசுவை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். இந்த உலக பரலோகத்தில் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்று கிடையாது, இந்த உலக வாழ்க்கையிலையும் கூட அவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்து கொள்ளும் போது இந்த ஆகாஷ் வேறு ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு எவ்வளவு காரியங்களை ஒருதையாய்க்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசு ராஜா, ராஜாதி ராஜா, அவர் நம்மை கனம் பண்ண விரும்பினால் அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவரானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வான். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். இதன் அர்த்தம் நாம் உண்மையான அந்த சரீர மரணத்தை இது குறிக்கவில்லை. நாம் சரீர மரணம், இயேசுக்காக இரத்த சாட்சி அடைந்தவர்களின் இடத்திலே அநேகர் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் எழும்புகிறார்கள். இயேசுவின் சீசராகிய தோமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே தமிழ்நாட்டிலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கோடிக்கணக்கான பேர் நாம் எழும்பி இருக்கிறோம். அது தேவனுடைய வேலை. நாம் இறந்த பிறகு நம்முடைய இரத்த சாட்சிக்காக அநேகர் எழும்போது தேவனுடைய வேலை. நாம் உயிரோடு இருக்கும் போதே நாம் இயேசுவுக்காக நாம் மரிக்கும் போது நாம் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதைத்தான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கிறிஸ்துவுக்காக நாம் மரித்தோம் என்றால் நாம் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். மரித்ததென்றால் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, கிறிஸ்துவுக்குள் நம்மை மறைத்துக் கொள்வது, தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவனை மறைத்துக் கொள்வதனால் நாம் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும்போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் செய்கிற ஊழியங்கள் இயேசுவுக்காக இருக்க வேண்டும். இயேசுதான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். நாம் இயேசுக்குள்ளாக தான் மறைந்திருக்கிறோம். இயேசு என்ன விரும்புகிறாரோ அதையே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்கவோ கடிந்து பட்சிக்கவோ அவர் விரும்புவதில்லை. அவர் அன்பு காட்டவும் அப்படிப்பட்ட காரியங்களையும் தான் விரும்புகிறார். இயேசு விரும்புகிற காரியங்களையே நாம் செய்வோம். அவருக்கே நாம் ஊழியம் செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். இதைத்தான் எரேமியாவிலே வாசிக்கிறோம். 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடும். இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? பாபிலோனிலே சிறையில் இருந்த ஜனங்களுக்கு. அவர்கள் எத்தனையோ பாவங்களை செய்து தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். நீங்கள் தேவனை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னவர் நீங்கள் எப்பொழுது அவரை தேடினாலும் உங்கள் அருகில் வந்து உங்களோடு கூட இருக்க, உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண அவர் ஆவலோடு உங்களை ஏங்கிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து பேசிய முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? அது எல்லாம் பைபிளில் எழுதப்படவில்லை. ஆனால் பைபிளில் எழுதப்பட்ட இயேசு பேசிய முதல் வார்த்தை, இப்பொழுது இடக்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன? இப்பொழுது இடம் கொடு. நாம் இப்பொழுது இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருப்பார். இடம் கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. எல்லா காரியங்களையும் கர்த்தரே பார்த்து கொள்வார். நாம் அவருக்குள்ளாக அமர்ந்திருந்து கர்த்தர் யுத்தம் செய்வதை, கர்த்தர் நமக்காக கிரியை செய்வதை, கர்த்தர் நமக்காக காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவதை நாம் பார்த்து அவருக்குள்ளாக இளைப்பாறுகிறவர்களாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா?
எனவே நம்முடைய எல்லா வருத்தங்களையும் எல்லா பாரங்களையும் அவரிடத்தில் கொண்டு செல்வோம், அவருக்குள்ளாக மறைந்து கொள்வோம். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனாக அவர் நமக்கு தருவார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு உள்ளாக மறைந்து வாழ்ந்தோம் என்றால் நாம் பரலோகத்திற்கு போகும்போது சதா காலமும் அரசாளுகிறவர்களாக, ராஜாக்களாக, நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்தி நம்முடைய பெயரை பிதாவுக்கு முன்பாகவும் தெய்வ தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணி நம்மை கனப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8, 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த வசனங்களை வாசித்து நாம் இதை முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4:6 முதல் 18 வரை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் இந்த வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் கனம் பெறுவதை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருந்து அவருக்காக பிரகாசிக்கிற சுடர்களாக இருந்து அவருக்காக இயேசுவின் கிரியைகளை நம்மில் பெருகச் செய்வோம். கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருப்பாராக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.